வணக்கம். எம் செல்வராஜா. கோயில் குருக்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிட ஜோதிடர், புரோகிதர் ப்ளஸ் எல்லா விதமான மந்திரங்கள் உபாசனையை நம்ம எடுத்து கொடுக்குறோம். அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி என்றால் என்ன, அது என்னன்றதுக்கு அது விளக்கம். சித்தர்கள் வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த கொங்கண சித்தர், போகர் சித்தர், அதே மாதிரி புலிப்பாணி சித்தர், அகத்திய சித்தர், அந்தந்த ஒரு சித்தர்களுடைய நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும். அது உங்களுடைய சித்தர். இப்போ அகத்தியர்னு பார்த்தீங்கன்னா ஆயுள நட்சத்திரம், ஒரு விசேஷமான நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், ஆயுளுடைய அகத்தியருடைய நட்சத்திரம். அந்த ஆயுள நட்சத்திர ராசி உடையவர்கள், இந்த நட்சத்திரம் உடையவர்கள் அவங்க போயிட்டு அந்த அகத்தியர் வழிபாடு தேவையானது என்னன்னா அபிஷேகத்துக்கு பொருள்கள் வாங்கி கொடுக்கறதோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரசாதங்கள் ரெடி பண்ணி தர்றதோ, புஷ்பங்கள் பல விதமான நறுமணமான புஷ்பம் வாங்கி கொடுக்கறதோ, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பலன் அளிக்கும். அதே மாதிரி முழுமையா பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் போனீங்கன்னா நீங்க என்ன வரம் கேட்டாலும் சித்தர்கள் உடனடியாக உங்களுக்கு அனுகிரகம் உண்டு. ஏன் அந்த அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அமாவாசை பௌர்ணமி காலங்களில பெருமளவு பூமியில அத புவியீர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சித்தர்களோட அனுகிரகம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி தேவதைகள் பலவிதமான தெய்வங்களோட அனுகிரகமும் அந்த அமாவாசை பௌர்ணமி காலங்களில் நம்ம பூஜை செய்யணும்னா வீட்டுல ஓமங்கள் வளர்க்கறது, அதே மாதிரி சுமங்கலி பூஜை பண்றது, விளக்கு பூஜை பண்றது, தான தர்மங்கள் பண்றது, அன்னதானம் பண்றது எல்லாம் பண்ணீங்கன்னா சித்தி ஆகும். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது சித்தி ஆகும். கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணி சித்தர் வழிபாடு பண்ண சொல்ல இந்த சித்தர் வழிபாடு பண்ண உங்களோட பலன்கள் சீக்கிரமா நீங்க நினைச்சதே உங்களுக்கு நிறைவேறும். ஜீவ சமாதி அப்படி என்றான்னு கேட்டீங்கன்னா, சித்த மகா புருஷர்கள். சித்த மகா புருஷன்னா அவங்க என்னைக்குமே அவங்க மரணத்தை தாண்டினவங்க. இப்போ சித்தர் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, இறந்தவங்களோட ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வயதாகி இறந்தவங்க அவங்களாம் சித்தர்கள் கிடையாது. உயிரோட போயிட்டு அந்த ஜீவ சமாதியில அந்த அந்த அவங்க எந்த வகையில அவங்க குருமார் எந்த வகையில அவங்க ஜீவ சமாதி அடைஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு ஆசன பலகை போட்டு அதுல உள்ள நிறைய பொருட்கள் அதெல்லாம் பப்ளிக்கா நம்ம சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல அவங்க குரு எப்படி அந்த ஜீவ சமாதியில அமர்ந்தாரோ அதே மாதிரிதான் தாங்களும் சிஷ்யரா அமருவாங்க. இது பலவிதமான முறைகள் இதுல இருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவ சமாதி அப்படின்னா இதுதான் உண்மையான ஜீவ சமாதி. இப்ப 70 வயசு 80 வயசு உள்ளவங்கள ஜீவ சமாதி வாழ்நாளில் வாழ்ந்துட்டு இறந்துட்டாங்கன்னா அது ஜீவ சமாதி கிடையாது. உயிரோட ஸ்ரீ வீரபிரமேந்திர சுவாமி, ராமலிங்க சுவாமி, பட்டினத்தார் இவங்கெல்லாம் முழு முழு பெரிய மகான்கள் இவங்கெல்லாம். அது மாதிரி உள்ள சமாதிகள் உள்ள இடத்துக்கு போயிட்டு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமான அருள் கடாட்சம் சீக்கிரமா கிடைக்கும். எல்லாம் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் இது மாதிரி ஜீவசமாதி பண்ணா பலன் அளிக்குமா அளிக்காதான்றதுக்கு நான் சொல்ல வரல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி உள்ள இடத்துல நீங்க பண்ணீங்கன்னா பூர்ண அருள் உண்டு. இவங்களும் சித்த பக்தர்கள் இந்த மாதிரி ஒரு வகையை சாரம். எப்படி 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் இருந்தாங்க, அது மாதிரில 70 வயசு 80 வயசு 90 வயசு இறை வழிபாட்டிலேயே இருந்து தன்னையே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணனால அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கடவுளை சேவையிலேயே பக்தி மார்க்கத்திலேயே இருந்து அவங்க மரணம் அடைஞ்சனால அவங்களுக்கு அவங்களே பூஜை பண்ணலாம் தப்பு ஒண்ணு. ஆனா ஜீவ சமாதின்றது வேற. தன்னோட ஜீவனோட போய் அந்த சமாதியில உட்காரும், அதான் ஜீவ சமாதி. அந்த ஆற்றல் அந்த குண்டலினி சக்தி இருந்தால் மட்டுமே தான் எல்லாருமே அந்த ஜீவ சமாதியில அடைய முடியும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த பௌர்ணமி காலங்கள்ல அமாவாசை காலங்கள்ல அந்த சித்தருடைய ஜென்ம நட்சத்திர நாளங்களை போய் நீங்க பூஜை பண்ணீங்கன்னா கட்டாயமாக எவ்வளவு பெரிய விஷயங்களை அது சர்வசாதாரணமா அந்த சித்த மகா புருஷரோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். சரிங்களா? மீதிபடி இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்காக இங்க எங்க போக வேண்டியது வேலையில்லை. உங்க வீட்டு பக்கத்துல அருகில் எங்க இருக்கோ அந்த திருத்தலங்களுக்கு போயிட்டு அந்த மகான்கள் உள்ள ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு உங்களால முடிஞ்சது விளக்கு ஏத்துக்கலாம், அகண்ட தீபம் போடலாம், நறுமமான குங்குலியம் சாம்பிராணி புகை போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அன்னதானம் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலை சுத்தம் பண்ணலாம், ஒட்டடை அடிக்கலாம், பெருக்கலாம்,
கலர் வண்ணம் பூசலாம், அதாவது கலர்கள், அதாவது பெயிண்டிங் பண்ணலாம். உங்களால எது முடியுதோ அது செய்தாலுமே உங்களுக்கு சீக்கிரமான கோரிக்கை நிறைவேறும். இதுதான் சித்தர் வழிபாடுன்றது. அதை விட்டுட்டு நம்ம ஒருத்தங்க 60 வயசு இருந்தாங்க, நான் இறந்துட்டாரு, அவர் ஜீவ சமாதி கிடையாது. ஜீவ சமாதி ஜீவனோட போய் அந்த சமாதியில உட்கார்ந்ததா ஜீவ சமாதி. இறந்துட்டு போயிட்டு போயிருவாங்க. அந்த அவர் பக்தி மார்க்கத்துல இருந்து வாழ்க்கைய தன்னையே அர்ப்பணம் பண்ணி பக்தி மார்க்கத்தை இறையோட போய் சேர அவரும் ஒரு குரு மாதிரி தான். ஆனா குரு மாதிரி தான். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட பாணி வேறு. சித்த மகா புருஷனுடைய அவதாரங்கள் ஜீவ சமாதிகள் வேறு. இறந்தவங்க ஜீவ சமாதி சொல்லி வைக்கிறது வேறு. அது கிடையாது. அவங்க தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டு தன்னைகிட்ட தேவர்களோட சாமியோட போய் அர்ப்பணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா சித்தா மகாபுருஷர் ஜீவனோட இருக்க சொல்ல உயிரோட என்னைக்குமே காலத்துக்குமே 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 500 ஆண்டுகள் ஆனாலும் அவங்க இன்னும் உலாவிக்கிட்டே இருப்பாங்க. அது பௌர்ணமி காலங்கள்ல, அமாவாசை காலங்கள்ல, அவருடைய சுவாமி சித்த மகாபுருஷர் ஜென்ம நட்சத்திர விசேஷ காலங்கள்ல, தமிழ் மாத பிறப்பு முதல் காலங்கள்ல நீங்க சேவிச்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா உங்களோட பரிபூர்ணமான சித்த மகாபுருஷ அனுகிரகம் சீக்கிரமா கிடைக்கும். இதுதான் சித்த ஜீவ சமாதி வழிபாடு. இது உங்களால முடிஞ்சது நான் சொன்ன மாதிரி இதுல எதனா ஒரு கைங்கரை எடுத்து அந்த சித்த ஜீவ சமாதி உள்ள கோயில்கள்ல வர்ணம் பூசலாம், அதை பெயிண்டிங் பண்ணலாம். அதே மாதிரி சாம்பிராணி புகை போடலாம். எண்ணெய் எப்பவுமே அவருடைய சன்னதியில 24 மணி நேரம் விளக்கு எரியத்துக்கு உங்களால முடிஞ்ச எண்ணெய்களோ நெய்களோ வாங்கி தரலாம். நறுமணமான ஊதுவத்தி வாங்கி தரலாம். அதே மாதிரி ஒட்டடை அடிக்கலாம், சுத்தம் பண்ணலாம். அவருக்கு என்ன தேவையோ, நீங்க அவருக்கு அன்னதானம் பண்ணணுமா, அவங்களுக்கு தேவையவங்கள தானியங்கள் வாங்கி தரலாம். அரிசி, பருப்பு, மிளகா, உங்களுக்கு எது தேவையோ அன்னதானத்துக்கு அங்க பற்றாக்குறை இருக்கு. அவங்களால சிறு சிறு 10 பேர் சேர்ந்தோன்னா அந்த ஒரு பிரசாதத்தை ஈஸியா செஞ்சிடலாம். ஒருத்தர் அரிசி, ஒருத்தர் எண்ணெய், ஒருத்தர் மிளகு, ஜீரகம், அது மாதிரி ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலுமே அந்த பிரசாதத்துக்கு 10 பேர் சொல்ல ஈஸியாக சித்த மகாபுருஷல அவர் அன்னதானம் பண்றது நம்ம சித்தரோட மனமும் நம்ம மேல சந்தோஷப்படுவாரு. 4 பேர் அந்த அன்னதானத்தை சாப்பிடுறதுனால நம்ம குடும்பம் செழிப்பா இருக்கும், சேமமா இருக்கும். நம்மளோட நினைவு என்ன நினைக்கிறோமோ சீக்கிரமா கைகூடும். இதான் சித்த ஜீவ சமாதி வழிபாடு. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.